இங்கே பாருங்க மக்களே, ஐந்தறியில் கூட்டத்தை பாருங்க. ஐந்தறியில் இன்னைய பொழுது. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. கூட்டத்தை பாருங்க, தாறுமாறான கூட்டம். விலவுறதுக்கே இடம் கிடையாது. கூட்டத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. விடுறா விடுறா, வியாபாரத்தை விடுறா முதல்ல. இல்லை, ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தம்பி தான், அது தம்பி பையன்தான். அங்கே ரம்போட்டான் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு பேர் என்ன? என்ன ரம்போட்டான் பேர் சொல்லுவா? பட்டு. பட்டு பட்டு வந்து இல்லை, அப்படி ஒன்றோட அது வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கொட்டை வேறு, பழம் வேறு தனியாக இருக்கும். இது பேர் தான் பட்டு, தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் வாரதெல்லாம் வந்து புளிப்பு இருக்கும். இதுதான் ஃபுல்லாக இனிப்பு. இது கேட்டிங்களா? இது ஸ்டாரு. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஸ்டார் கிடையாது, இது பேர் தம்பர்த்தம்பழம். உண்மையான பேர் என்னன்னா தம்பர்த்தம்பழம். முன்னேற முன்னேற அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இது பேர் வெட்னா ஸ்டார். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பர்த்தம்பழம். நாங்கள் சொல்கிறது வந்து லோக்கல் ஏரியாவில் தம்பர்த்தம்பழம். இதில் நிற்கிற குரூப் வியாபாரிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் ஊர்க்காரங்க தான், வல்லத்துக்காரங்க தான். வல்லம், காசிம் சாரம். அப்படி மொத்த காமிங்க கொஞ்சம் பாருங்க. உலகத்தில் இல்லாத பொருள்லாம் குற்றாலத்தில் பார்க்கலாம். குற்றாலம், ஐந்தருவி, பல வகைகள் ஃபுல்லாகவே நம்ம ஊர் தாங்க. பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க. பல வகைகள் எல்லாமே எங்கள் கிராமத்தில் இருந்து தான் வெளியிலே போகுது. வல்லம்ங்கிற கிராமத்தில் இருந்து தான் எல்லா பழங்களுமே வெளியில் போகுது. பாருங்க டிசைனை பாருங்க. கல்லிலே கலை வண்ணம் கண்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? மாம்பழத்தில் அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காரு பாருங்க. கை வண்ணத்தை பாருங்க. அண்ணன் கொஞ்சம் முகத்தை காமிங்க. எப்படி பாருங்க, அவ்வளோ அழகாக வெட்டி வச்சிருக்காரு. அப்படியே உள்ளே போயிட்டு வரேன்டா. நம்ம ஏரியா ஃபுல்லாக அழுக்கு தேய்ச்சி குளிக்காங்களோ குளிக்கலையோ தெரியாது. எப்படியோ முங்கி குளிச்சுட்டு வந்துருக்காங்க. போவோம், அப்படியே போவோம் வாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே நயம் பழம் தான். இது பேர் பட்டு. பட்டு தான் நம்பர் 1 பழம். இது ஒரு சமயத்தில் புகழ்பெற்ற ஒரு கோயில், முருகன் கோயில். இப்போ அது வந்து எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியலை. சாண்டோ சின்னப்பத்தேவரால் கட்டப்பட்டு, சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் கட்டப்பட்டு பூஜை பண்ண கோயில். அதில் எழுதியிருப்பார் பாருங்க, எழுதியிருக்காங்க பாருங்க. சாண்டோ சின்னப்பத்தேவர் போட்டிருக்கா. அந்த கோயிலை வந்து பராமரிக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. மேலே இருக்காங்களா? போனக்குன்னா புடின்ட்டு போயிடக்கூடாது. மக்கள் கூட்டத்தை பாருங்க. போவோம் பாருங்க. இது ஐயனார் சாஸ்தா கோயில். இந்த கோயில் வந்து எப்பவும் பூஜை நடக்கும். ஆனால் இவருக்கு பூஜை இல்லை, அதுதான் பிரச்சனை. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான்.
கூட்டத்தை பாருங்கள். தண்ணி நிறையெல்லாம் விழல, சுமாராக தான் விழுது. தண்ணி ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தியாக விழலை. உள்ளே போக முடியாது, கூட்டம் தாறுமாறாக இருக்கு. உள்ளே போக விட மாட்டேங்காங்க. பாருங்க, ஐந்தருவி, அந்த 5 அருவி உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஓரமாக அப்படி நின்று கும்பிட்டு வந்தாச்சு. தண்ணிலாம் சுமாராக தான் விழுது, அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் உள்ள மக்கள் கூட்டம். சும்மா நனைஞ்சிட்டு வராங்க, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் பெரிய கூட்டம்லாங்க. கூட்டம் நிறையா கூட்டம் தான், தண்ணி நிறையா விழலை. அது என்ன செய்ய, அது வாங்கி வந்த வரோம். அப்படி வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம்னு பார்க்க. குரங்கு சேட்டை பண்ணுதுமாங்கள்ல, சேட்டைகள்லாம் இப்போ ஒன்றும் பண்ணலை. கூட்டம் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. அந்த கூட்டத்தோட கூட்டமாக எவ்வளோ சேர்ந்துருக்கா ஒன்று. குற்றாலம்னு பேர் சொன்னாலே குரங்கு தான், ஐந்தருவின்னு பேர் சொன்னாலே குரங்கு தான் ஃபேமஸ். ரெண்டாவது தான் தண்ணி. இல்லை உள்ளூர்காரன் எவனாச்சும் குளிப்பானான்னு பார்த்தா ஒரு பேர் குளிக்க மாட்டான். எல்லாம் வெளியூர்காரங்க தான். அந்த லோக்கல் குற்றாலம், ஐந்தருவியில் உள்ள ஆட்கள், அப்புறம் வல்லம், தென்காசி, செங்கோட்டை, காசும்சாரம், இவங்கெல்லாம் யாரும் குளிப்பாங்களான்னு பார்த்தா குளிக்க வர மாட்டாங்க. இந்த கூட்டத்திலாம் குளிக்க மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அதிகாலையில் வந்துட்டு அங்கோடு குளிச்சுட்டு போயிடுவாங்க. கூட்டத்தை பாருங்கள். தீராத வியாதிகளெல்லாம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் வந்து குற்றாலம் ஐந்தருவி மலையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் தான். வாழைக்காய் சிப்ஸ் போட்டிருக்கான் பாருங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ அடித்து வளருங்க. பாருங்க மக்களை, திருப்பூர் காட்டன்னு போட்டிருக்கான். ஏறக்குறை எல்லாம் சரியில்லாத பீஸை தான் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக வேன் ஸ்டாண்டு எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். ஸ்பெஷல் பஸ் விட்ருக்கான் பாருங்கள். பாருங்க, அண்ணாச்சி பழம், நொங்கு எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, இருக்கு பாருங்க, பக்கத்தில் இருக்கு பாருங்க. பழமுதிர் சோலை இருக்கா, எல்லா பழங்களுமே வச்சுருக்காங்க பாருங்க. வடவாட்டுக்கால் கிழங்குலேருந்து வச்சுருக்காங்க. இது நம்ம ஊரில் தான் ஃபேமஸ் மக்களே. வடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்ம ஊர் தான். இருக்க பழங்கள் எல்லாமே பேரிக்காய், மங்குஸ்தான். அங்கே பாருங்கள், வடவாட்டுக்கால் கிழங்கு அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது.
பாருங்கள் நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பாறைகள் இருக்கு இல்லையா, பாறைகள் இருக்குல்ல, 2 பாறை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வெடிப்பு இடத்துல தான் இது கிடக்கும். இது வந்து மடவாட்டுக்கால் கிழங்குங்கிறது வந்து அங்கே தான் கிடக்கும். அது குற்றாலம், தென்காசி மலைகள், குற்றாலம், அப்புறம் வந்து ஐந்தருவி, இதில் தான் நிறைய கிடக்குது. கேட்டிங்களா? இது வந்து நாங்கள் முன்னாடி சின்ன பையங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த உழவு மாடு வண்டி மாடு இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு வந்து இந்த கிழங்கு எல்லாத்தையும் அரைச்சி அதுக்கு தவிடு புண்ணா கூட சேர்த்து வைப்போம். அதுக்கு அடுத்தாக்கில் உங்களுக்கு ஒரு இடம், முக்கியமான ஒரு இடம், தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை. பாருங்க, இப்போ இங்கே ஒரு ஐந்தருவி விழுந்ததா, இதே மாதிரி அருவி மேலே ஒரு ஐந்தருவி இருக்குது. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சுற்றுச்சூழல் பூங்கா குற்றாலம் ஐந்தருவி. அதாவது இங்கே எப்படி ஐந்தருவி அதே மாதிரி இருக்கோ அதே மாதிரி மேலே ஒரு ஐந்தருவி இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமியார் அருவின்னு பேர். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம சங்கரானந்த சுவாமிகள் வந்து அங்கே தான் வந்து தவம் பண்ணுவாங்க, அந்த அருவிக்கரையில் தான் வந்து தவம் பண்ணுவாங்க. அதனால் இங்கே லோக்கலில் இருக்க ஆட்கள்லாம் அதை வந்து சாமியார் அருவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி ரேஞ்செலாம் இப்போ யாருமே உள்ளே விடுறது இல்லை. என்னுடைய அப்பா வந்து இங்கே தான் வேலை பார்த்தாங்க, அட்டெண்டராக வேலை பார்த்தாங்க. ரிட்டையர்டாகி அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் தான் இறந்தாங்க வந்து. இல்லை என்ன நமக்கு ஒரு வருத்தம் தெரியுமா, இந்த குரங்கை பற்றியும் அருவியை பற்றியும், குரங்குகளை பற்றி அருவியை பற்றி கூட்டத்தை பற்றி வீடியோ போட்டோம்னா மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு மருத்துவத்தை பற்றி போட்டோம்னா யாருமே பார்க்க மாட்டேங்காங்க. இன்றைக்கி நாம் நல்லா இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை வந்து எல்லோரும் தவற விட்டுருதாங்க. கண்டது கழிதமாக தின்னுட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றாலத்தை பற்றி ஐந்தருவியை பற்றியும் பார்க்கக்கூடிய மக்கள் மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்காங்க. அதுதான் ஒரு சின்ன மனசுக்கு சங்கடமாக இருக்குது. வந்தேன்னா வாங்க மக்களே, எல்லாமே உங்களுக்கு தண்ணி வரும். இப்போ தான் இது சீசன் டைம்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லை. அடுத்த பங்குனி மாதம் வரைக்கும் இங்கே மழை இருக்கும், தண்ணீர் எப்போவும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவும் ஃப்ரீயாக இருக்க நேரம் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுதேன். நன்றி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பழனி ஆண்டவர் அக்குபஞ்சர் வர்மா தெரப்பி சென்டர். நன்றி, வணக்கம்.